ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தங்கராஜ் சுரேஷ்க்கு நல்ல விஷயங்களவே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே சுரேஷோட கேரக்டரை தப்பாக தான் மற்றவங்க பார்ப்பாங்க. முக்கியமாக நம்ம சுரேஷோட கேரக்டர் தங்கராஜ் கேரக்டர் மாதிரி இருக்குன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஐடியாக்களை தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சுரேஷுமே மாமா தானே சொல்கிறாரு, மாமா சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு அதை எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னதான் அப்பா அம்மா கெட்டவங்களாவே இருந்தாலும் நமக்கு கெட்டது தான் செய்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு பிள்ளைங்க பெற்றவங்கள நம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி அதுவுமே கூட நம்ம ரேவதியை போட்டு கொடுக்கறதுக்காகவும் நம்ம ராகவன் லக்ஷ்மி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. பேசிக்காவே தங்கராஜ் அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் வில்லன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நம்ம மதி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த வேலை நம்ம கையை விட்டு போகிறதுக்கு காரணம் தங்கராஜ் தான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் மதிக்கு தெரிஞ்சதுன்னா தங்கராஜோட கதை அவ்வளவுதான். நம்ம மதியம் சும்மா விட மாட்டாங்க. ஏன் சுரேஷ்கிட்டே அவர் இன்னும் சொல்லாமல் இருக்காரு. சுரேஷை பொறுத்த வரைக்கும் தங்கராஜ் இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த கோணத்தில் கூட அவர் யோசிச்சதில்லை. பட் தங்கராஜ் சுரேஷ்கிட்ட கூட சொல்லாமல் மதியோட வேலை போகிறதுக்கு போய் கரஸ்பாண்டன் கிட்ட பேசிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே சுரேஷ்க்கு வேலை போனப்போ அவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சுரேஷ்க்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மதிக்கு ஆறுதலாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த முறை தங்கராஜ் சொன்ன மாதிரி மதிக்கிட்ட பேசலாம், நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சு அவர் ரூம்ல கொஞ்சம் ஆர்வமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ மலர் இருந்துட்டு, என்ன சுரேஷ் சாப்பிட வரலையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல நீ பசிக்கல அப்படின்னு. என்னடா நைட் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவாங்களா, வா சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க டிஃபன் தான் செஞ்சு வச்சிருக்காங்க. நைட்ல கொஞ்சம் சாதம் வச்சுட்டுன்னு சொல்றோம், ஏன் நீ நைட்ல சாதம் வடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. மதிதான் சாதம் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க மலர். ஏன் அவன் ஏன் வேண்டான்னு சொன்னா, அவளுக்கு வேண்டான்னா எங்களுக்கும் வேண்டாமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவள் சப்பாத்தி தான் எப்போவுமே சாப்பிடுவா, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இட்லி தோசைன்னு மாறிக்கிட்டால, அது மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம். ப்ளஸ் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு மதி சொன்னால் அதுவும் சரின்னு தோணுச்சு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏற்கனவே வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லாதவங்க, உங்களுக்கு நைட்டில் சாதம் கொடுக்க வேண்டான்னு மதி சொன்னால் அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாரு, சும்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, போ ஒரு டம்ளர் அரிசி வேக வச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. மதி, நான் சொன்னேன்ல அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு, இப்போ புரியுது அவனுக்கு அப்படின்ட்டு வடித்த சாதத்தை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஏற்கனவே வடித்து வச்சுருந்தியா நீ அப்படின்னு. ஆமாத்த, ஏற்கனவே நான் வடித்து வச்சுருந்தேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்க அப்படிங்கிறதுனால சாதம் கொடுக்க வேண்டான்னு மதி தான் சொன்னான், அதனால தான் செய்யலைன்னு சொன்னேன். இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. அது மதிக்கு புரிய வைக்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்றாங்க. யார் எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிற மருமகள்களுக்கு முன்னாடி மதி இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னதான் அவளை கஷ்டப்படுத்தினாலும் கூட எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாள்ல, அவளுக்கு இது தேவைதான் அத்தை அப்படிங்கிற மாதிரி மலர் சுருக்குன்னு குத்துற மாதிரி பேசுகிறாங்க. என்ன நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆயிட்டீங்க, நாங்கள் எல்லாரும் கெட்டவங்க ஆயிட்டோமா அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, குழம்பு கம்மியா இருக்கு பாருங்க, இந்தாங்க அப்படின்னு எடுத்துட்டு போய் பரிமாறுறாங்க. மலர்கிட்ட இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுரேஷ் லைட்டா சிரிக்கிறாரு. என்ன சுரேஷ் ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்ட்டு, நான் ஏதாவது சொல்ல போய் தப்பா போயிட போகுதுன்னு உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மதியம் மலரும் சாப்பிடலான்னு கிச்சன்ல வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற அந்த டேபிள் கிட்ட வந்து உட்காடுறாங்க. அவங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து அப்போ மதி இருந்துட்டு சாப்பாட்டவே பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சுரேஷ் வேற மதி எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது நம்ம மதி இருந்துட்டு, ஏன் நீங்கள் சாப்பிடலையா அப்படின்னு மலரை பார்க்குறாங்க. நீ சாப்பிடுவேன்னு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க மலர். இல்லை நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்றாங்க. உன் தட்டை பாரு அப்படின்னு. இட்லியை நல்லா குழச்சி சோறு மாதிரி செஞ்சுட்டேன், உனக்கு சாதம் தான் வேணும்னா எடுத்து சாப்பிட வேண்டியதானே மதி அப்படின்னவும் மதி மௌனமாக சிரிக்கிறாங்க. இங்கே பாரு மதி, உன்னோட மனநிலைமை என்னன்னு என்னால் புரிஞ்சுக்காம எல்லாம் இல்லை, கண்டிப்பாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ என்ன அந்த காலேஜுக்கே போகணும்னு நினைக்கிறியா, இல்லை வேலைக்கு போனால் போதும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட மனநிலைமைக்கு நான் வேலைக்கு போனால் போதும்னு தான் நினைக்கிறேன். பட் அந்த காலேஜில் நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா அவங்கள எல்லாரையும் நீ படிக்கிற காலேஜுக்கு வர சொல்லிடு அப்படின்றாங்க. எப்படியும் அதே டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலைக்கு போக போகிற அப்படின்ட்டு நம்மளோட சுயநலத்துக்காக அவங்கள எல்லாரையும் படிப்பு, அதாவது காலேஜை மாற சொல்கிறது, இதெல்லாம்
பார்த்தா நல்லாவா இருக்கும்? இல்லை அது பாசிபிளும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ அதுக்காகவாச்சும் 2 வார்த்தை பேசுவியான்னு. இங்கே பாரு மதி, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. தயவு செஞ்சு ஒரு 3 மந்த்து வேலைக்கு ட்ரை பண்ணுறதோட நிறுத்திக்கோ. அதுக்காக ப்ரெஷர் எடுத்துக்காத. கொஞ்சம் ஃப்ரீயாக இரேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு. ஆனால் ஒருவேளை ரேவதி சொன்ன மாதிரி அத்தையும் மாமாவையும் உன்னையும் சேர்த்து கொடுமை பண்ணுறாங்க, இல்லை என்ன வேலை வாங்குற மாதிரி உன்னையும் பண்ணுறாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தானே என்னோட ஆட்டம் என்னன்னு நீங்களும் பார்க்க போகிறீங்க அப்படின்றாங்க. என்ன மாதிரி செய்ய போகிற, எனக்கும் சொல்ல, எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி மட்டும் நான் மாறிட மாட்டேன். நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே, உங்களையும் நான் சேர்த்து மாற்றி காட்டுறேன் அப்படின்னு. அச்சோச்சோ, ஏற்கனவே நான் ஏதாவது சின்ன வார்த்தை மாற்றி பேசிட்டேன்னா கூட உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன், நீ வந்ததுனால தான் அப்படின்னு உன்னை திட்டுறாங்க. நான் பண்ணுற தப்பெல்லாம் உண்மையில பழியாக விழுகுது. நான்லாம் கண்டிப்பாக அப்படி மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படியே இருந்துடுறேன், என்னால் உனக்கு கெட்ட பேர் வேண்டான்னு. அட என்னங்க நீங்கள், அவங்கெல்லாம் இதெல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க. என்ன பேசினா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் தாளம் போட முடியாதுல்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன மதி வரலை அப்படின்னு சுரேஷ் கிச்சனுக்கு வராரு. என்னாச்சு சுரேஷ், ஏதாவது வேணுமான்னு. என்ன நீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா இப்போ தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என் புருஷன் நேரம் தூங்கியிருப்பாரே அப்படின்றாங்க மலர். அண்ணன் ஃபோன் தான் பார்த்துட்ருக்கு, பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிச்சு. நம்ம 4 பேருமே வாக் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மதி டக்குன்னு சுரேஷை திரும்பி பார்க்குறாங்க. ஏன் என்னாச்சு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு மதியை கேட்குறாங்க சுரேஷ். இல்லை போகலாம் அப்படின்றாங்க மதி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் பாக்கியராஜ் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன்னு பாக்கியராஜை போய் கூட்டிகிட்டு வராங்க. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் ஒரு சில வேலைகள் இருக்குது, அதை செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாமேன்னு இப்போ செஞ்சு வச்சாதான் காலையில் என்னால் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு உங்களை எல்லாரையும் வேலைக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு பார்க்க முடியும். இல்லாட்டினா இந்த வேலையெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் நிற்கும். நாளைக்கு செய்ய வேண்டியது இன்னும் அதிகமாக எனக்கு பர்டனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்கிறாங்க. சரி நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சுரேஷும் பாக்கியராஜும் அவங்க 2 பேரையும் உட்கார சொல்லிட்டு வேகமாக அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறது, அடுப்பங்கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே அண்ணி முடிஞ்சது அப்படின்னு ஒரே ஒரு ஃபினிஷிங் டச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் டவல்ஸ்லாம் வாஷ் பண்ணி எடுத்து நல்லா விடியறதுக்குள்ளே காஞ்சிடும்னு சொல்லி போட்டுட்டு இப்போ போகலாம் அப்படின்றாங்க. கீழெல்லாம் கூட்டவே இல்லை அப்படின்னு மதிய ரூமெல்லாம் அந்த கிச்சன் ரூமை ஃபுல்லாக கூட்டி விடுறாங்க. இப்போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கூப்பிடுறாரு. ஓகேன்னு 4 பேரும் கிளம்பி வெளியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. என்னென்ன இப்போவே தூக்கம் வருதுன்னு சொன்னால் எப்படி, அங்கே பாருங்கள் தெருமுனையில் ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் இருக்குது, அந்த கடையில் குல்ஃபி நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், போய் சாப்பிடலாமா அப்படின்னு. இங்கே எப்போ நீ குல்ஃபி சாப்பிட வந்த, யார் கூட வந்த அப்படின்னு மலர் கிண்டல் பண்ண, ஐயோ அண்ணி அப்படின்ட்டு மதியை பார்த்து பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. நான் யார் கூட வரப்போகிறேன், நான் அந்த மாதிரி பையனா அப்படின்றாங்க. ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட வர்றதெல்லாம் கெட்ட பையன் அர்த்தமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் அப்படி சொல்லலை, அதாவது அப்படின்னு. நீ வேற எப்படிடா சொல்ல வந்த, எப்படி தெரியும் உனக்கு, அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் அதை மட்டும் கேட்டிருக்கலாம்ல, சும்மா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆக்சுவலாக நான் ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு பொண்ணு ஒரு பையன் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதை நான் கண்டிக்கணும்னு நினைப்பேன், பட் பார்த்தா அழகாக இருக்குமா அதனால விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்றாங்க மதி. ஏன் நம்ப முடியல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பொதுவாக லவ் பண்ணுறவங்கனாலே சுத்தமாக பிடிக்காது உங்களுக்கு, உங்கள் மாமாவுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேச்சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல வராரு. அதுக்குள்ளே தங்கராஜ் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஒரு நிமிஷம் அப்படின்னு முன்னாடி போக ஆரம்பிச்சிடுறாரு ஃபோன் பேசுறதுக்கு. வேகமாக நடக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அவங்க மாமா கால் பண்ணியிருப்பாரு, அதான் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு. பரவாயில்லையே, அவன் ஃபோன் பேசுகிற விதத்துலையே அவங்க மாமா தான் பண்ணியிருப்பாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மாமா கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி பவ்யமாக இருப்பார், மற்ற எல்லாருக்கிட்டையும் வரப்பா தானே இருக்காரு அப்படின்றாங்க மதி. ஏன் மதி நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்க வராங்க. அதுக்குள்ளே பாக்கியராஜ் இருக்கிறத பார்த்துட்டு, எங்க உங்கள் தம்பி முன்னாடி போகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க, நான் மதிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. ஏன் நான் இருந்தால் என்ன அப்படின்னு, பர்சனலாக பேசணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு பாக்கியராஜ் பின்னாடி நடக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்களுக்கு சென்டரில் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ மதிக்கிட்ட கேட்குறாங்க மலர், எதுக்காக நீ சுரேஷை கீழே தள்ளிவிட்ட அப்படின்னு. அது அப்படின்னு தடுமாறுறாங்க. சொல்லு அப்படின்னு. இல்லை அன்னைக்கு என்கிட்ட தேவையில்லாமல் பக்கத்தில் தொட பார்த்தாரா, எனக்கு அது
பிடிக்கல, அதனால் பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன். பட் அவருக்கு அடி பண்ணணும்லாம் நான் நினைக்கல. அவர் என்ன இன்டென்ஷனில் என் பக்கத்தில் வந்தாருன்னு தெரியல. ஏதேதோ பேசினாரு. அவர் அந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மலர் சிரிக்கிறாங்க. என்ன நீ பார்த்ததுனால தைரியமான பொண்ணாக இருக்கிற அப்படின்னு. தைரியமான பொண்ணு செய்கிற வேலை தானே பிடிச்சி தள்ளி விடுறது அப்படின்னு. அதை வேறு மாதிரி கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. லவ் அப்படின்றது ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். என்கிட்ட தான் அது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட லவ் எல்லாம் இருக்குது, அது சுரேஷ் மேலே வரலை. சீக்கிரமாகவே உங்கள் 2 பேருக்குள்ள லவ் அப்படிங்கிற அஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் ஆக்சுவலாக தங்கராஜ் ஃபோன் பண்ணதுக்கு காரணமே சுரேஷ் மதிக்கிட்ட பேசினாரா என்ன, அதை பற்றி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பட் இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லவும் தங்கராஜ் பயங்கரமாக அட்வைஸ் மேலே. அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்றாங்க. குல்ஃபி சாப்பிட்லான்னு சொன்னியேடா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. நீங்களும் அண்ணனும் குல்ஃபி சாப்பிடுங்க, நான் போகிறேன் வீட்டுக்கு மதியை கூப்பிட்டுட்டு அப்படின்றாங்க. என்ன சொன்னார் உங்கள் தங்கராஜ் மாமா, மலர் கூட மதியை சேர விடாமல் பார்த்துக்கூடான்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சச்சா அப்படியெல்லாம் இல்லை நீ அப்படின்ட்டு. வேற என்னடா சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ புரிஞ்சுக்க மாட்றாங்களே, கல்யாணமாகி 8 வருஷம் ஆகியும் ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம சுரேஷ். அதுக்கப்புறம் அவங்க ஏதோ தடுமாறுறாங்கன்னு தெரியுது மலருக்குமே. குல்ஃபி சாப்பிட்டுட்டு உடனே போகலாம் சரியா அப்படின்னு மதி ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக தெருமனையில் போய் 4 பேரும் குல்ஃபி சாப்பிட்றாங்க. நம்ம இப்படி குல்ஃபி சாப்பிட வந்திருக்கோன்னு தெரிஞ்ச நம்ம வீட்டில் முக்கியமான ஒரு 3 பேர் பயங்கரமாக கோச்சிப்பாங்க அப்படின்னு பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காரு. யார் உங்கள் அம்மா அப்பா அப்புறம் ரேவதி புருஷன் 3 பேர் தானே அப்படின்னு கேட்குறாங்க மலர். இல்லை அவங்க ஏன் கோச்சிக்க போகிறாங்க, அவங்க கோவப்பட்டு நம்மக்கிட்ட சத்தம் போடுவாங்க, கோச்சிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னது அவங்களுக்கு கொடுக்காம இல்லை அவங்கள விட்டுட்டு வந்து சாப்பிட்டுட்டோன்னே அப்படின்றாங்க. ஓ ஸ்ருதி ரேவதி அப்புறம் குட்டி பாப்பா அப்படி தானே அப்படின்னு நம்ம மலர் செல்லமாக விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. மதியம் அதை ரசித்து பார்த்துட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 4 பேரும் கிளம்பி ரூமுக்கு அதாவது வீட்டுக்கு போயிடுறாங்க. மலரும் நம்ம பாக்கியராஜும் அவங்க ரூமுக்கு போகவும் நம்ம மதி தண்ணி பிடிக்கிறதுக்காக அதாவது தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. சுரேஷ் போய் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மதி உள்ளே போகும்போது அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போதே மதி ஒரு வேளை நம்மளை தப்பாக நினச்சிருவாளா அப்படின்னு தான் சுரேஷ்க்கு தோணுது. ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போய் அமைதியாக பெட்டில் உட்காடுறாங்க. சுரேஷ் மதியை தொடுறதுக்காக கொஞ்சம் நெருங்கி வராரு. அதை மதி ரியலைஸ் பண்ணலை ஆக்சுவலாக. அப்போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க மதி. அதுக்கு முன்னாடி ஒரு மைண்டில் இருந்தார் நம்ம சுரேஷ். அவங்க தேங்க்ஸ் சொல்லவும் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு எதுக்கு தேங்க்ஸு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இன்றைக்கி நான் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே என்னென்ன யோசிச்சிருப்பனோ தெரியல, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வரதுக்காக காலேஜ் வரைக்கும் வந்தது அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல பார்த்துக்கலாம், இங்கேயே இருந்து அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீயும் கஷ்டப்பட வேண்டான்னு, அது உண்மைன்னு தோணுச்சு, அது எனக்கு ஆறுதலாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்மளாம் ஏன் கெடுத்துக்கணும், இப்போ தான் நம்மக்கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிக்கிறா, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் யோசிச்சு மாமா சொல்றத மட்டும் இந்த விஷயத்துல நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு சுரேஷ் வந்து மைண்ட்ல ஏத்திக்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஆஸ் யூஷுவல் அவங்களோட வேலை போயிட்டு இருக்கு. மதி மலர் கூட சேர்ந்து கிச்சன்ல நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 1/2 hour 3/4 மணி நேரத்துக்கிட்ட முன்னாடியே கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. பாத்தியா நீங்க 2 பேரும் வீட்டிலே இருந்தீங்கன்னா கிச்சன் வேலையெல்லாம் கூட சீக்கிரமா முடியுது. மலருக்கு இதெல்லாம் கொஞ்சம் டைம் சேவ் தானே அப்படின்னு. ஆமா டைம் சேவ் ஆச்சுன்னா மட்டும் அந்த டைம்ல வேற ஒரு வேலை வைக்க போறீங்க அப்படின்னு மலர் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மியை. வேலைக்கு போகிறவங்க ஸ்ருதி இன்ஸ்டியூட் போகிறது, குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுன்னு எல்லா வேலையும் அவங்கள என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம லக்ஷ்மியும் ராகவனும் டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போது மதியம் அங்கே போய் உட்காடுறாங்க. மலரை கூப்பிட்டு என்ன ஒண்டிமா தான் செய்வியா, மதிப்பாரு சும்மா தனியாக அதாவது எந்த வேலையும் செய்யாமல் போர் அடிக்குது போல இருக்கு அவளுக்கு, அவளை கூப்பிட்டு உன் கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவளையும் வேலை வாங்குன்னு சொல்கிறத இப்படி சொல்கிறாங்க அவங்க. அது நம்ம மதிக்கும் புரியுது மலருக்கும் புரியுது. வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இரு நான் இது தொடச்சி முடிச்சிடுறேன், மேலே துணி காய போட போகலாம் அப்படின்னு போகிறாங்க. ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் மேலே இருக்கும்போது மதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க ஸ்டூடெண்ட்ஸு. என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு கிளாஸ் இல்லையா அப்படின்னு. மேம் இன்னைக்கு நாங்கள் 4 பேருமே கிளாஸ் கட் அடிச்சிட்டோம், ஆக்சுவலாக உங்கள் வீட்டுக்கு வரலான் இருக்கோம், பர்டிகுலராக எந்த ஏரியான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் கொஞ்சம் லொக்கேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வருவோன்னு. என்ன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு சப்ஜெக்டில் ஒரு 2-3 டவுட் இருக்குது, அதை நேரில் பார்த்து கன்ஃபார்ம்
பண்ணிக்கலாம், அதாவது கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. எக்ஸாம் வேறு வருது இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு மதி கேட்டால், இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம், அவங்க அநாகரிகமாக அப்படி நடந்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. ஆமாம், நாகரிகம்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க மதி. சரி கீழே போய் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அவங்க கூட கரஸ்பாண்டன்ட்டும் வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட. வாங்க சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸையும் கரஸ்பாண்டண்ட்டையும் நம்ம மலர் வந்து உள்ளே இன்வைட் பண்ணுறாங்க, அதாவது அவங்கள வரவேற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க உள்ளே கூட ரீச் ஆகலை, அதுக்குள்ளவே நம்ம சுரேஷும் தங்கராஜும் வண்டியில் வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்த்தா இன்னும் குழப்பமாக இருக்குது மதிக்கு. என்ன எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்றா சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னாச்சிங்க சார் திடீர்னு வந்திருக்கீங்க, அதுவும் வீடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மதி உங்களுக்கு ஜாப் திரும்பவும் கொடுக்க சொல்லி எனக்கு ப்ரெஷர், அது மட்டும் இல்லை இதோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரியும் ஜாப் பர்மனெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த ஆர்டரை நம்ம மதிக்கிட்ட அவர் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷம் மதிக்கு. எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தங்கராஜ் மட்டும் ஒரு மாதிரி உருன்னு நிற்கிறாரு. ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம மதியால் கெஸ் பண்ண முடியுது. ஒருவேளை தங்கராஜ் தான் நமக்காக வேலைக்காக இவர்கிட்ட பேசியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம மதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இப்போ கரஸ்பாண்டண்ட்டு அந்த ஆஃபர் லெட்டரை கொடுத்துட்டு நாளையிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ராகவன் லக்ஷ்மி 2 பேர்கிட்டையும் நம்ம தங்கராஜும் சுரேஷும் பேசிட்டு இருக்காங்க. சுரேஷ் ஏதோ தங்கராஜ் மேலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் அங்கே யார்கிட்டையும் காமிச்சிக்காம மாமா தான் மதிக்காக கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசி இந்த வேலையை அவளுக்கு பெர்மனன்ட் பண்ணி கொடுத்தாரு, நான் தான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இது என்னென்னமோ நடந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி மதியம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தனியாக பேசணும்னு சொல்லி கொல்லப்புறமாக நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க எட்டி பார்த்துட்டு, மேம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும், நான் காலேஜில் கூட இதை சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்க முடியல. ஆக்சுவலாக தோ அங்கே நிற்கிறாருல்ல தங்கராஜ் அண்ணா, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். கரஸ் சார்கிட்ட வந்து உங்களுக்கு ஜாப் பர்மனன்ட் பண்ணக்கூடாது, உங்களை ஜாப் விட்டு ரிலீவ் பண்ணணும்னு சொன்னதே அவர் தானாமா. அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் தான் அவர்கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் கரஸ் சார்கிட்ட பேசுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. இதெல்லாம் அரசல் பொருசலாக கேள்விப்பட்டது, நீங்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் நீங்கள் முழுசாக நம்பிடாதீங்கன்னு சொல்லும்போது மலர் அங்கே போகிறாங்க. என்னப்பா என்னை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு. சச்சா இல்லை அப்படின்னு. இவங்க மலர் என்னோட கோ சிஸ்டர் அப்படின்னு மதியம் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வணக்கம் மேம் அப்படின்றாங்க. மேம்லாம் ஒன்றும் வேண்டாம், அக்கனை கூப்பிடலாம் அப்படின்னு மலர் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. என்ன கோ சிஸ்டர்னு எவ்வளோ மரியாதையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாளே மதின்னு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பொதுவாகவே மலருக்கு அந்த வீட்டில் எந்த அங்கீகாரமும் கிடைக்கல, அவமானப்படுத்தப்படுவாங்கங்கிறதுனால அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மதிக்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, மேம் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியலை, பட் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டையும் அந்த தங்கராஜ் சார் இருக்கார்ல அவரையும் முழுசாக நம்பிடாதீங்க, அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்குது, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் தான் காரணமாக இருப்பாங்க உங்கள் வேலை போனதுக்குன்னு எனக்கு தோணுது. கரஸ் சார்கிட்ட இதை கேட்க முடியாது, பட் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ இதோ அங்கே உட்காந்துட்டு இருக்கார்ல தங்கராஜ் சார் அவர்கிட்டயோ கூட உங்களால் இதை டிஸ்கஸ் பண்ண முடியாமல் போகலாம். பட் உண்மை உங்களுக்கு தெரிய வரணும், நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தயாராகிக்குவீங்க. எங்களுக்கு நீங்கள் அங்கே ஸ்டாஃபாக இருக்கணும் மேம், அதுதான் எங்களுக்கு முக்கியம், இந்த இயர் மட்டுமாவது நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. மதிக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு, தங்கராஜ் தான் ஒரு வேளை இதுக்கு பின்னாடி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இப்போ பசங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. சுரேஷ் வந்து எதுக்காக தங்கராஜ் கிட்ட இந்த மாதிரி போய் பேசியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எனக்காக சுரேஷ் பேசுகிற ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு தோணுது. நீ பேசாமல் சுரேஷ் கிட்ட தனியாக இருக்கும்போது கேட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க மலர். சரி ஓகே அப்படின்னு இப்போ மதி போய் ரூமில் இருக்காங்க. தங்கராஜ் கிளம்பிடுறாரு பேசி முடிச்சுட்டு. சுரேஷ் ரூமில் ஏதோ எடுக்கிறதுக்காக போனால் மதி உட்காந்துட்டு இருக்காங்க. சுரேஷை பார்த்தோன்னே டக்குன்னு எந்திரிச்சு போய் கதவை சாத்துறாங்க. என்னாச்சு, நான் இப்போ போகணும் அப்படின்றாரு. தாராளமாக போங்க, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன கேட்க போகிற அப்படின்னு. ஓ தேங்க்ஸ் சொல்ல போறியா உனக்கு ஜாப் திரும்ப கிடைச்சதுக்கு அப்படின்னு. இல்லை எனக்கும் அந்த வலியும் வேதனையும் தெரியும், நானுமே சஸ்பென்ஷனில் இருக்கும்போது வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப பதற்றமாக இருந்திருக்கேன், அதனால எல்லார்கிட்டையும் கோவப்பட்டிருக்கேன், நான் எடுக்கிற எந்த முடிவுமே சரியாக இருந்ததில்லை, அந்த குழப்பமும் அந்த வருத்தமும் உனக்கு வேண்டான்னு எனக்கு தோணுச்சு, அதான் தங்கராஜ் மாமா கிட்ட சொல்லி கரஸ் சார்கிட்ட பேச சொன்னேன் அப்படின்றாங்க. நிஜமாவா அப்படின்னு.
ஆமாம் இதில் நீ எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை, உனக்காக தான் அவர் பண்ணாருங்கிற மாதிரியும் எனக்காக பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க சுரேஷ். அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நான் நம்புகிறேன். பட் நீங்கள் அவர்கிட்ட போய் மதிக்கு இந்த ஜாப் திரும்ப வாங்கி கொடுங்கன்னு கேட்டதெல்லாம் ஓகே. பட் அவர் தான் என்னோட வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சுரேஷ் தடுமாறுறாரு. நீங்கள் பேசும்போதே தெரியுது, உங்கள் தடுமாற்றத்தை பார்த்தாலே தெரியுது நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. அவர் தானே என்னோட வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்தார், அவர் தானே என்னோட ஜாப் பெர்மனன்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் என்னோட ஜாப் என்ன இப்போ டெம்பரவரி ஜாபையும் அதுலேருந்து என்னை ரிலீவ் பண்ணணும்னும் அவர் தானே கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி நீ யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே கரஸ்பாண்டன்ட் நல்லா தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி உங்கள் மாமா என்கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போது அவர் ஏதோ பண்ணி தான் எனக்கு இந்த வேலை போயிருக்கு. இப்போ திடீர்னு அவங்க சொன்ன உடனே வேலை கிடைக்குதுனாலும் அதுதான் ரீசனாக இருக்க முடியும். இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. சுரேஷ் மதிக்கிட்ட உண்மையை சொன்னாங்கன்னா என்ன நடக்கணும் சுரேஷ்க்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே ஆமாம் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்டு மதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க இந்த விஷயத்துலன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.